நீங்கள் மாட்டு பண்ணை வச்சுருக்கீங்க, நிறையா மாடு இருக்குது, ஆனால் இன்னமும் கையில் தான் கறந்துட்டுருக்கீங்க, இல்லை பால்காரங்களை வச்சு கறந்துக்கிட்டு இருக்கீங்களா, பால் கறக்கிறதுல டிலே ஆகுதா, மில்கிங் மிஷின் வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க, ஆனால் எதை வாங்குறது அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் இருக்கா, அதை எப்படி மாற்றுறது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லேயும் இருக்கீங்களா? ஸோ அதுக்கு எல்லாமே வந்தாச்சு எம்கேசரோட மில்கிங் மிஷின். இது வந்து பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ பெரியவங்களுமே இந்த மிஷினை யூஸ் பண்ணிட்டு ரொம்ப ஈஸியாக பால் கறந்துக்க முடியும். நம்மக்கிட்ட 1 மாடு இருந்தாலும் சரி, 5 மாடு இருந்தாலும் சரி, 100 மாடு இருந்தாலும் சரி, அதுக்கான மில்கிங் மிஷின்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள். ஸோ உங்களோட குவான்டிட்டி ஆஃப் மாட்டை பொறுத்து நீங்கள் மில்கிங் மிஷினை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஸ்பேர்ஸ் எல்லாமே நம்மளே செய்கிறோம். இதுக்கூட ஸ்டாண்ட்ஸு, அப்புறம் வந்து மோட்டர் எல்லாமே நம்மளே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால இதை ஈஸியாக நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட முடியும். அதே மாதிரி கஸ்டமைஸும் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிஷின்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ நம்ம ஒரு பொருளையுமே நம்ம பார்த்து சூஸ் பண்ணி கொடுக்குறோம். அப்படிங்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்க கிளா, பல்சேட்டர், அப்புறம் லைனர்ஸு, டியூப்ஸு எல்லாமே வந்து இம்போர்ட்டட். கேன் வந்து பார்த்திங்கன்னா SS304 கொடுக்குறோம். ஸோ நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கிட்டத்தட்ட 50 to 100 மிஷின்ஸ் வந்து ரெடியாக இருக்கும் எப்போவுமே கொடுக்குறக்கு. ஸோ உங்களோட பண்ணையோட சைஸை பொறுத்து அதுக்கான மிஷினை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டபுள் பக்கெட் போட்டு, ட்ரிபிள் பக்கெட் போட்டு கறக்கிற மாதிரி மெஷின்ஸ் அவைலபிள். ஸோ உங்களோட மாட்டோட எண்ணிக்கை, பண்ணையோட சைஸை பொறுத்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட பண்ணை எந்த சைஸில் இருக்குங்கிறத எங்களுக்கு சொல்லிட்டீங்க, இல்லை எக்ஸ்டென்ஷன் எப்படி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டிங்கன்னா அதுக்கான மிஷின்ஸை நம்ம வந்து சஜெக்ட் பண்ணுறோம். அப்புறம் இந்த மிஷினை வந்து நம்ம கரண்ட் இல்லாதப்போ இன்ஜினை யூஸ் பண்ணியும் ரன் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ நம்ம கரண்ட் போயிடுச்சு அப்படிங்கும்போது நம்ம வந்து கையில் கறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டு அழகாக யூஸ் பண்ணி கறந்துக்கலாம். அப்புறம் சர்வீஸ் அப்படின்னு தான் பெரிய பிரச்சனை மில்கிங் மிஷினில். நம்ம சர்வீஸில் ரொம்பவுமே எக்ஸ்பீரியன்ஸு 8+ இயர்ஸ் நம்ம வந்து மில்கிங் மிஷின்ஸ் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால, மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு சர்வீஸ்ன்றது நமக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளமே இல்லை. நம்ம வேறு கம்பெனியோட மிஷின்ஸுமே சர்வீஸ் பண்ணி தரோம். இது ப்ராம்ப்ட் அப்படிங்கக்கூடிய கம்பெனியோடது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட் ஆயில் கிடையாது, எக்ஸ்டர்னல் ஆயில் கொடுக்கக்கூடியது. அந்த பம்புமே நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வேற ஒரு கம்பெனியோடது தான். இது வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, கஸ்டமரோ இல்லை அந்த கம்பெனியோ கழட்டி ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க, அதுவுமே சர்வீஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் ஆயில் கொடுக்கக்கூடிய பம்பு தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஃப்ளோவில் ரொம்ப பெரிய பிரச்சனை இருந்துச்சு, அதை சர்வீஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். அந்த ஆயில் ஃப்ளோ பாருங்கள் எவ்வளோ அழகாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சர்வீஸை பற்றி வரி பண்ணிக்க வேண்டியதில்லை. நம்ம சர்வீஸ் வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம். நம்மளோட மிஷினாக இருந்தாலும் சரி, வெளியே இருந்து வாங்கக்கூடிய மிஷின்ஸாக இருந்தாலுமே சரி. அப்புறம் இந்த மிஷின் பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மிஷின் தான். இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பாலை உள்ளே விட்டுட்டாங்க, அதனால் வந்து உங்களுக்கு மிஷின் வந்து ரொம்ப ஸ்டக் ஆகிடுச்சு. ஸோ அதுவுமே நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அந்த வீடியோமே நம்ம இங்கே அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு மில்கிங் மிஷின் வேணும்னா எங்களை கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம். இதில் நம்ம பப்புலோக்கும் யூஸ் பண்ணிக்கக்கூடிய மில்கிங் மிஷின்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மக்கிட்ட சாப் கட்டரு, அதுக்கு தேவையான ட்ராலி, ஸ்மார்ட் பண்ணிக்கு தேவையான ட்ராலி, ப்ரெஷர் வாஷர் எல்லாமே இருக்குது. உங்களுக்கும் வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள்.